இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்த மட்டிலே நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் 4 நாட்களுக்கு முன்பாக அறிவித்தார். ஆனால் 2 நாட்களுக்கு முன்பாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குமோ நடக்காதோ என்கின்ற அச்சத்தில் இருந்த நம்முடைய கூட்டணி கட்சியுடைய இயக்கத்திலே இன்றைக்கு அதற்கு ஒரு விடிவு கிடைத்து நேற்று மாலை தான் இதற்கு ஒரு முடிவு தெரிந்தது. இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் என்று தேர்தல் கமிஷன் உத்தரவு வந்த பிறகு அந்த உத்தரவை கேட்டு இப்படி திரண்டு இருக்கக்கூடிய அதாவது இந்த கூட்டம் இன்றைக்கு எதிர்கின்ற தேர்தலுக்கு வெற்றியை பறைசாற்றக்கூடிய கூட்டமாக, வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய கூட்டமாக இந்த கூட்டம் சேர்ந்திருப்பது உண்மையாவே நம்முடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்பதற்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் சேர்ந்திருக்க கூட்டமே சாட்சி என்று சொல்லி இந்த கூட்டத்தினுடைய நோக்கம், இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கத்தை பார்க்க வேண்டும். ஆட்சி முடிந்து 2 நாள் ஆகிவிட்டது. ஸ்டாலினுடைய அரசு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விடியலை தருவோம் என்று சொன்னார்கள். விடியாத இந்த திமுக ஆட்சி பல்வேறு வாக்குறுதியை கொடுத்தார்கள். ஆட்சி முடிந்தது. ஒவ்வொரு அமைச்சரும் முதலமைச்சர் உட்பட 100% வாக்குகளை நிறைவேற்றிவிட்டோம், 99% வாக்குகளை நிறைவேற்றிவிட்டோம், 95%, 85, 65, 50 என்று அவர்களுடைய பாணியிலே நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம் என்று 520 வாக்குறுதியை கொடுத்தவர்கள் ஆட்சியே முடிந்துவிட்டது. ஆனால் இன்றைக்கு எதையுமே அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. அதற்காக தான் இன்றைக்கு அதை சுட்டி காட்டக்கூடிய ஆர்ப்பாட்டமாக திருப்பத்தூர் மாநகரில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தோமானால் தமிழ்நாட்டுடைய கடன் சுமையை குறைப்போம் என்று இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதி 25வது நம்பரிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு கடன் சுமை எவ்வளவாக உயர்ந்திருக்கின்றது. இவர்கள் இந்த 5 வருட காலத்தில் மட்டும் இவர்கள் பெற்ற கடன் 6 லட்சம் கோடி. ஆக இவர்கள் நாங்கள் படிப்படியாக கடனை, தமிழ்நாட்டுடைய கடனை அடிப்போம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு 6 லட்சம் கோடியை உயர்த்திருக்கின்றார்கள். ஆக இப்படி இவர்களுடைய அவலமான ஆட்சி. அதே போன்று தேர்தல் வாக்குறுதி 33, விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்வேன், நகை கடன் தள்ளுபடி செய்வேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். இன்று வரை ஏதாவது நடந்தது உண்டா? இப்படி பயிர்க்கடன் எல்லாம் நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் என்று சொன்ன அந்த 33வது வாக்குறுதி, இதையெல்லாம் இந்த வாக்குறுதி எல்லாம் இதுதான் கொடுத்த வாக்கு, இதை நம்பிதான் வாக்களித்தாங்க மக்கள். ஆனா இந்த மாதிரி வாக்குறுதியை உன்னால் நிறைவேற்ற முடியல. கண்ணுக்கு தெரியாத ஏதோ உனக்கு சாதகமாக கொள்ளையடிப்பதற்கு வசதியாக இருக்கக்கூடிய திட்டங்களை மட்டும் செயல்படுத்தி இன்னைக்கு கொள்ளடிச்சிருக்கிறாங்களே தவிர இந்த திட்டத்தை எல்லாம் செயல்படுத்த முடியல. ஏன்னா இந்த திட்டத்தை எல்லாம் செயல்படுத்தினா அவங்களுக்கு எதையும் கொள்ளடிக்க முடியாது. ஆக இப்படிப்பட்ட 42 வாக்குறுதி நம்பர் 42 சொல்லியிருக்கார். 100 நாள் வேலையை 150 நாளா உயர்த்தி தருவேன்னு சொன்னார். ஆட்சியே முடிஞ்சு போச்சு. 100 நாள் வேலையை 20 நாள் தான் கொடுத்துருக்கார். ஒரே 20 நாள் தான் கொடுத்துருக்கார். ஆக இவருடைய அந்த யோகியத்தை பார்க்கணும். இவங்க சொன்ன வாக்குறுதி எந்த அளவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய வாக்குறுதிகள். 152வது வாக்குறுதி, அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவேன், பழைய ஓய்வு திட்டத்தை நான் கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குறுதி என்னாச்சு? இன்னைக்கு எல்லா பகுதியிலும் பார்த்த அரசு ஊழியர்கள் அந்தந்த துறையில அவங்க போராட்டம் நடத்திருக்கிறாங்க. ஆனா இப்ப தேர்தல் வந்துருச்சு, வைக்க போறாங்க உங்களுக்கு ஆப்பு. நீ பார்க்கதான் பாரு அரசு ஊழியர்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆதரவு தர போறாங்க என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அதே போல நம்பர் 159வது வாக்குறுதியை பார்த்தா கல்வி கடன் ரத்துன்னு சொன்னேன், கல்வி கடன் ரத்துன்னு சொன்னேன். இதுவெல்லாம் சேர்த்துக்க வேண்டிய சிறிது கிள்ளி கூட போடல, கிள்ளி கூட போடல. அதே போல நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னார். அதுக்கு இதுவரை எந்த நடவடிக்கை இல்ல. ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்துன்னு சொன்னார். அதுவும் இதுவரை 160ஆம் நம்பர் நீட் தேர்வு. அதே போல 163வது நம்பர்ல நான் டேப் கொடுக்கிறேன், கையில எடுத்துட்டு போற கம்ப்யூட்டர், சின்ன கம்ப்யூட்டர் டேப், அதை கொடுக்கறேன்னு சொன்னேன். நீ அதை கொடுக்கலாம் போய் போது கொடுத்த மடிக்கணினியே நிறுத்திட்டியா? நீ என்ன நல்லவனா? நீ படிக்கிற பசங்களுடைய எதிர்காலத்துல நீ விளையாடுற. கொடுப்பாங்க பசங்க, இந்த தடவை கொடுப்பாங்க உனக்கு பெட்டு, நீ பார்க்கதானே போற. ஆக இப்படி புதிய, அதாவது 164ஆம் நம்பர்ல புதிய புதிய மாவட்டங்களை நாங்கள் உருவாக்குவோம் என்று வாக்குறுதி, எதுவுமே நடக்கல. அதே போல 332வது வாக்குறுதியை சொல்லியிருக்கார். எடப்பாடியார் கொண்டு வந்த 7.2% இடஒதுக்கீட்டில் நான் 10% உயர்த்தி கொடுப்பேன் என்று சொன்ன ஒன்னும் காணும். எல்லாம் ஏமாத்து வேலையே.
எதையுமே இவங்களால் சாதிக்க முடியல. அதே போல பகுதி நேர ஆசிரியர்கள் 181, இந்த பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் பண்ணவே முடியாது. ஆனா இவர் வாக்குறுதியை கொடுத்தார், நான் பகுதி நேர ஆசிரியரை நிரந்தரமா பணியமர்த்த நிரந்தரமாக்குறேன்னு சொன்னார். முடியல. அதே போல 187வது பக்கத்துல 3,50,000 காலிப்படையிடங்கள், அரசாங்கத்துல 3,50,000 காலிப்படையிடங்கள் எதையுமே போட முடியல. இன்னைக்கு எல்லாம் ஒப்பந்த அடிப்படையில கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கிறார். 5 லட்சம் பேருக்கு அரசியல் வேலை வாய்ப்பு வழங்குவேன் இளைஞருக்கு சொன்னார். இதெல்லாம் எதையுமே சாதிக்க முடியல. 221 சொன்னாரு, மாதந்தோறும் நான் மின் கணக்கு எடுப்பேன் என்று சொன்னார். ஆனா அதையும் செய்ய முடியல. இப்படி அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 255, 256, 257, 258 ஆகிய நாள் ஈவேரா மணியம்மையார் நினைவு, அன்னை தெரசா நினைவு, மூவலூர் ராமமூர்த்தி அம்மையார் நினைவு, டாக்டர் தர்மம்மாள் இந்த நினைவின் சார்பாக திருமணத்துக்கு 8 கிராம் தங்கம் தரேன்னு சொன்னார். நீ இந்த தங்கத்தை கொடுக்கல பரவாயில்ல, அம்மா கொடுத்த தாலிக்கு தங்கத்தை திருமண உதவியை நிறுத்திட்ட, நீ எங்க இதை செய்ய போற? அதே போன்று இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம ஊதியத்துக்கு சம வேலைக்கு சம ஊதியம் என்று சொன்ன, அதுவும் செய்யல. அதே போல அங்கன்வாடி ஊழியர்களை அரசு ஊழியர்களாக மாற்றுவோம் சொன்ன, அதையும் செய்ய முடியல. அது போல மனுக்களை நான் பெற்ற மனு கொடுத்தா போதும், 377 நம்பர் சொல்றார், நீ மனு கொடுத்தீனா 100 நாள் அந்த மனுக்கு நாங்கள் தீர்வு அளிப்போம் என்று சொன்னார். இதுவரை இல்லை. அதே போல புதிய மாவட்டங்கள், புதிய மருத்துவமனைகள் எல்லாம் நாங்கள் மாவட்டத்தோறும் அரசு மருத்துவமனைகளை, புதிய மருத்துவக் கல்லூரி எதையும் செய்யப்படும். இந்த மாவட்டத்துக்கு வாக்குறுதியை கூட கொடுத்தார், நாங்க ஆட்சி கொண்டால் முதல் மாதத்திலே இங்கு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வருவேன் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்களே 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணிருக்கிற? கட்டுமான தொழிலுடைய சிமெண்ட், கம்பி, அதே போல ஜல்லி விலை, மர விலை எல்லாம் 4 மடங்கு உயர்ந்து போச்சு. இப்படி எல்லாம் உயர்ந்து போயிட்டு, அது மட்டுமல்ல, சொத்து வரி 487 சொன்னார், சொத்து வரியை உயர்த்த மாட்டேன்னு சொன்னார். இன்னைக்கு எத்தனை மடங்கு உயர்த்திருக்கிறார்? எத்தனை மடங்கு உயர்த்திருக்கிறார்? சமையல் எரிவாயு கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் தரேன்னு சொன்னேன். இதுவெல்லாம் கொடுத்தியா? 503 நம்பர் வாக்குறுதி அவர் கொடுத்தது. பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபாய் குறைப்பேன், டீசல் விலை 4 ரூபாய் குறைப்பேன்னு சொன்னார். இது வெள்ளம் இல்லை.